ஜமாத்துல் முஸ்லிம் ஜமாத்துல் முஸ்லிமின்ட்ட ஹவாரிஜ் பண்பு அப்படியே இருக்கும். நீங்கள் எந்த ஜமாத்துல் முஸ்லிமினை சொல்கிறீங்க? ஜமாத்துல் முஸ்லிமின் ரெண்டு குழு இருக்குது, அதான் சொல்லிக்கிறோம். நம்ம இலங்கையில் ஒரு ஜமாத்துல் முஸ்லிமின் இருக்குது. நான் இலங்கை ஜமாத்துல் முஸ்லிமினை பற்றி பேசுகிறேன். சில ஜமாத்துல் முஸ்லிமின் இருக்குது, அவங்க வந்து என்ன, இப்போ நம்ம அபோபத்துல்லா அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யணும், வழங்கிட்டா அவருடைய பாவங்களை மன்னிக்கணும். அந்த அதாவது அவதர் ஜமாத்துல் முஸ்லிமினை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அது இந்த மாதிரி ஒரு பண்போடு இருந்த மாதிரி எனக்கு விளங்கலை. சில கொள்கை வேறுபாடுகள் என்ன செஞ்சது இருந்தது, நிராகரிப்புகள் இருந்தது, அப்படி இப்படி இருந்ததே தவிர ஆட்சி பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியோ மற்ற முஸ்லீம்களை காப்பீடு சொல்கிற மாதிரி எல்லாம் இருக்கலையே, அப்படி இருந்த மாதிரி விளங்கலை. ஆனால் இலங்கை ஜமாத்துல் முஸ்லிம் எப்படின்னா, உலகத்தில் இமாம் சுதேசியாக இருந்தாலும் தன்ட்டா வந்து பையத் செய்யணும்ன்ற கொள்கையில் இருந்தாங்க. உலகத்தில் உள்ள எல்லாரும் தன்ட்ட பையத்து செஞ்சால் தான் இஸ்லாத்துக்குள்ளே என்ன செய்கிறாரு, பையத் இஸ்லாத்தின் நுழைவாயில், பையத் இஸ்லாத்தின் நுழைவாயில். நம்மகிட்ட பையத்து செய்யணும், பையத் செய்யாத எல்லோரும் என்னது காஃபிர்கள். இது என்ன கொள்கை? இதுதான் ஹவாரிஜ். அதாவது ஆட்சியாக தனியாக பிரிச்சு இந்த ஹுரூஜியத்து பண்பு அப்படியே அவங்ககிட்ட என்ன செய்யலாம் பார்க்கலாம். இங்கே வந்தாலும் இவங்களுக்கு பின்கால சொல்ல மாட்டாங்க. இங்கே வந்தாலும் அரபாலாம் நின்றுட்டிப்பாங்க, தனி அரபா சிந்தனை விளங்கிட்டா. பின்னால் தொழுகிறது எல்லாம் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்பானா ஹஜ்ஜிக்கே போகக்கூடாது பத்தவ கொடுத்து வச்சுக்கிறான். ஹஜ்ஜிக்கே போகக்கூடாது, ரமலானில் உம்ரா செஞ்சுட்டு வாங்கிக்கிறான். தாதிலு ஹஜ்ஜத்தம்மாய், ரமலானில் உம்ரா செஞ்சால் ஹஜ்ஜிக்கு சமனாயிருமா? அப்படி பார்த்தா 5 நேரம் தொலைவே தேவையில்லை. வேறு சிறப்பெல்லாம் மிக்க அதுக்கு இந்த மாதிரி பத்துவாக்களை கொடுத்து வச்சு ஆரம்ப காலத்தில் இதே விட பவராக இருந்தாங்க. பாஸ்போர்ட் எடுக்கிறதுல அதை எடுக்கிறப்ப போலீஸால் பிடிச்சி கட்டிச்சு பெரிய பவரான தண்டனை எல்லாம் கொடுத்தவரும் அதுலேருந்து நிர்பந்தம் பண்ணிட்டாங்க. அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு சொன்னோம். சரியா? இந்த மாதிரி என்னது சிக்கல் வந்து இப்போ ஓரளவுக்கு மாறிட்டாங்க. இதுதான் அவர்களுடைய கொள்கை. இப்போ இதே அவங்க நெருக்கமான சகோதரர்கள் இருப்பாங்க, இதை கேட்ட உடனே நம்ம தவறாக அறிமுகப்படுத்தினு நினைக்கலாம். நான் இந்த வார்த்தையை சொன்னோன்னே இந்த பாத்துல் முஸ்லிமை இவர் தவறாக அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படி இல்லை, இதுதான் அவர்களுடைய உண்மையான வடிவம். இதுதான் சரி. அதுக்கு நியாயப்படுத்துறதுகள் இருக்குது. அதுக்கு நியாயப்படுத்துறா பையத்து தான் மண் மாத்த வலை சஃபி உனக்கு பையத்துன் மாத்த மீத்தன் ஜாஹிலியா. யாருடைய களத்திலே பையத் இல்லாமல் மரணிக்கிறார் அவர் ஜாஹிலியா மரணிப்பார். மன்ஃபாரகல் ஜமாத் கைத ஷிபிரின் ஃபகத் ஹல அரிபகத்தில் இஸ்லாமின் உனக்கு. யார் ஒரு சாணளவேலும் இஸ்லாத்தை விட்டு பிரிகிறார் அவர் இந்த வட்டத்தை என்ன செஞ்சாரு எடுத்து கீழே போட்டார். இப்படி சில ஹதீஸுகளை சொல்லி இவங்கெல்லாம் என்னது காஃபிர்கள், பையத் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது அவர்களும் ஹவாரிஜிகளுடைய அந்த பண்போடு உள்ளவர்கள். ஆனால் டோட்டலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹவாரிஜி இது அந்த பண்புக்குள்ளே இவங்க வருவாங்களா? அதாவது இவர்கள் தான் ரசூலுல்லாஹ் அந்த அடையாளப்படுத்தி அறிவுறாங்க கொள்வாங்கன்னு சொன்னாங்களே, ஏன்னா அந்த அக்கீதா அவங்கள்ட்ட நபித்தோழர்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க, அவங்க ரதியல்லாஹு அன்ஹும், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு. இன்னும் சொல்ல போனால் இது அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னடா, இந்த மாதிரி சிஃபின் ஜமல் யுத்தமே நடக்கலைன்றார் அவர். என்ன சொல்கிறாரு? சிஃபின் ஜமல் யுத்தமே நடக்கலை, சஹாபாக்கள் அப்படி சண்டை பிடிப்பாங்களா, அந்த மாதிரியே நடக்கலை, ரதியல்லாஹு அன்ஹும் இப்படி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹவாரிஜ் கொள்கை விளங்கிட்டா. அப்படி தான் அர்த்தம். அதனால தான் நம்ம எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு என்ன செய்யலாது, கொண்டு போய் வைக்க முடியாது. நம்ம இப்போ தான் தீர்ப்பு சொல்கிறது நம்ம அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஹவாரிஜ் அவன் ஹவாரிஜ்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயன்ற அளவுக்கு அந்த பேரை கொண்டு ஜாயின் பண்ணாமல் ஃபஸ்ட்டுக்கு இது கூடுமா கூடாதா, இது ஹராமா ஹலாலா, இது வலிகேடா குஃப்ரா, இதோடு நிற்கிறது நல்லது. பேர் எப்போ வரணும்னா கன்ஃபார்மாக உறுதியாக எல்லா பண்புகளும் சிஃபத்துக்களும் வந்துட்டு தெரிஞ்சால் மட்டும், தேவையும் இருந்தால் அந்த தேவையும் இருந்தால் வரணும். சும்மா ரோட்டில் ஒருத்தர் பேத்துட்டிருக்காரு, ஒரு இந்து சவர் கூப்பிட்டு நீ காஃபிர் அப்படின்னு சொல்லணுமா? தேவையான அவசியம் இல்லை. எனக்கு எப்போ தேவைக்கு அப்போ தானே சொல்கிறோம். நாங்கள் இவ்வளோ பழகுறோம், சாப்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம், அந்த வார்த்தையை சொல்கிறோமா? இது மாதிரி தான் எல்லாரோடும் என்ன செய்யணும் நடக்கணும். எப்போ தேவை அத்தியாவசியமாக சொல்லித்தான் ஆகணும், அப்போ சொல்லணும்.